எல்லா அசுரர்களும் ஒன்று கூடி 3 உலகங்களுக்கும் அரசனான தாரகன் முடிசூட்டுவிக்கப்பட்டான். அசுரர்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தினார்கள். தேவர்களின் பொருட்களை அசுரன் பறித்து கொண்டான். இந்திரன் தேவாதி தேவர்கள் அவனுக்கு பரிசளித்தினார்கள். அரிய செல்வங்களை அவனிடம் போய் சேர்ந்தன. சமுத்திர தேவன் தன்னிடமிருந்த முத்துக்களை கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் அவனுக்கு பணிவிடை செய்தனர். வாயு சுகமான காற்றை வீசினான். வானுலகம், பூவுலகம், பாதாளம் ஆகிய 3 உலகங்களிலும் இருந்த சிறந்த நதிகள், நந்தவனங்கள் அனைத்தும் அவன் தலைநகரிலே உருவாக்கப்பட்டன. தேவர்கள் ஒன்று கூடி பிரம்மாவை சந்தித்தனர். என்னை பார்க்க வந்த காரணம் என்ன என்று கேட்டார். தாரகாசுரனால் நாங்கள் படும் துன்பத்தை கூறி கண்ணீர் விட்டு கதறினார்கள். நான் கொடுத்த வரத்தால் நானே அவனை கொல்ல முடியாது. சிவபெருமான் வீரியத்தால் உருவாகும் குமாரன்தான் அவனை அழிக்க முடியும். இமயமலையில் சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தவத்தை கலைத்து பார்வதி தேவி மீது காதல் உண்டாகும்படி செய்ய வேண்டியது உங்கள் கடமை